கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஜெபம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்குவோம், அது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டுமா? அப்பொழுது நம்மளுக்கு அது எல்லாமே உண்டாகும் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை சிலர் ஜெபிக்குவாங்க, அது அனலும் இருக்காது, குளிரும் இருக்காது, வெதவெதப்பாக நம்மளுடைய ஜெபம் இருக்கவே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையை நம்மளுடைய ஜெபம் எல்லாமே மாற வேண்டும். நம்மளுடைய ஜெபத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் அது பின்னாலையும் ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் போது எந்த ஒரு காரியமா நான் இருக்கட்டுங்க, அந்த காரியம் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுப்பீங்க என்று நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிலருடைய கவலை என்ன கவலை என்றாக்கா, வீடு இல்லை, எனக்கு அநேக நாட்களாக நான் வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன். சுமார நான் 10-20 வருஷமாக நான் வாடகை கட்ட முடியாத நான் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று இன்னைக்கு நிறைய பேருடைய அங்கலாய்ப்பு நான் இந்த நேரத்தில் இந்த ஒரு ஜனங்கள் மத்தியில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக என் தேவன் உங்களுக்கு ஒரு வீடை கொடுப்பார். இல்லைங்க, என் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, என்னுடைய மகன் குடிக்கு அடிமை ஆயிட்டு, அநேக போதைக்கு அடிமை ஆயிட்டு, என் குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, பிரச்சனை, கவலை, நிந்த, இது எல்லாமே இருக்கிறது, இரவுல நல்ல தூக்கம் இல்ல, இதெல்லாம் எப்போ மாறும் என்று அநேகருக்கு ஒரு கவலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சமுதாயத்துல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்துல வந்து அமர்ந்து, ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்று ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.